அமலாக்கத்துறை சாராய அமைச்சரின் மீது நடவடிக்கை எடுத்தா எப்படி திசை திருப்புறது? நேத்து டாஸ்மார்க் ஹெட் குவார்டர்ஸ்ல ரைடு, கரூர்ல சாராய அமைச்சருடைய பினாமிகள் வீட்டுல ரைடு, 2 சாராய ஆலை நிறுவனங்கள் மீது ரைடு. என்ன அமலாக்கத்துறை பிரஸ் நோட் கொடுப்பாங்க? என்ன சொல்ல வர்றாங்க? டாஸ்மார்க் முடிவு பண்ணுவானாமா எந்த சாராய கம்பெனிட்ட எவ்வளவு வாங்கணும், என்ன கமிஷன்ல வாங்கணும். அதாவது டாஸ்மார்க்ல நீங்கள் நானும் முடிவு பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை சாராய ஆலை இருந்தாலும் டாஸ்மார்க்கார முடிவு பண்ணுவான். சாராய அமைச்சர் உங்ககிட்ட எவ்வளவு வாங்கணும், உங்ககிட்ட எவ்வளவு பாட்டில் வாங்கணும், அதுல எவ்வளவு பாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல வாங்கணும், எவ்வளவு பாட்டில் செகண்ட்ஸ்ல வாங்கணும். அப்படின்னா டாக்ஸ் இல்லாம பாட்டில் உள்ள வரும் சந்து கடையில். அதனால என்னை பொறுத்தவரை என்னுடைய எண்ணம் இதற்குத்தான் அமலாக்கத்துறை ரைடு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சாராய ஆலையை நடத்த வேண்டிய காரணம் இல்லை. அதனால இவங்க இன்னைக்கு டாஸ்மார்க்கை வச்சு சாராய ஆலைகளை வச்சு கொள்ளக்கா சம்பாரிச்சு பரிசு பொருட்கள், இலவசமான பொருட்கள், டப்பா. கரூர்ல போன வாரம் தான் முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் வீடு வீட்டுக்கு. இதெல்லாம் எங்கிருந்து வருது காசு? முதலமைச்சர் ஏதாச்சும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்காரா, இல்ல சாராய அமைச்சர் வச்சிருக்காரா? எங்கிருந்து பணம் வருதுன்னா இதை அமலாக்கத்துறை ரைடு அடிச்சா எப்படி தப்புங்கிறாங்க? ஏன் சாராய ஆலை உத்தமர்களா? அக்கா டிஸ்லரி யாரு? இது ஜெகத் ரட்சகன். அமலாக்கத்துறை ரைடு பண்ண அக்கா டிஸ்லரி ஜெகத் ரட்சகன். இது முதல் முறை இல்ல, இதற்கு முறை ரைடு பண்ணி 1000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்க. போன ஆண்டு தான் சொன்னாங்க ஐடி இன்கம் டாக்ஸ். இவங்க எல்லாம் உத்தமர்களா? இவங்க எல்லாம் புத்தா மட்டத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ற ஆட்களா? இந்த அக்கா டிஸ்லரி, இந்த கரூர்ல ரைடு ஆனவங்க, சாராய அமைச்சர்லாம் உலகமாக உத்தமர்கள். அவங்களை யாரும் தொடவே கூடாது. அவங்க மீது ஒரு மத்திய அரசை சார்ந்த ஒரு புலனாய்வு நிறுவனம் ரைடு பண்ணா எங்களுக்கு வேற வேலை இல்லை. நாங்க தான் 3 மொழி கொள்கையை தீர்க்கமா பேசுறோம். நாங்க திசை திருப்புறோம். அதே 3 மொழி கொள்கையை வெற்றி வாய்ப்பாக தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பதாக நேரடியா களத்துல சந்திக்கிறோமே, நாங்க என்ன திசை திருப்புறோமா? இவங்கள மாதிரி ஓடி ஒளிஞ்சு 3 மொழி கொள்கையை எதிர்கொள்ள முடியாம தொகுதி மறுசீரமைப்பு நாங்களா திசை திருப்பணும். ஆனால் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் பேசும்பொழுது சென்ஸ் இருக்கணும். நேரடியாக நாங்கள் எதிர்கொள்கின்றோம். இவங்களான புத்த மத பிச்சுக்களா? சாராய அமைச்சர் புத்த மத பிச்சா? இல்ல அக்கா டிஸ்லரி ஜெகத் ரட்சகன் புத்த மத தூதுவரா? ஏன்னா உலகமாக நல்லவர்கள் மாதிரி பேசுறாங்க பாருங்க. இதை விட கொடுமை என்னன்னு இருக்கும்?